types of pronouns. There are many different types of pronouns, each serving a different purpose. பல வகையான பிரதிபெயர்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக செயல்படுபவை ஆகும். They are subject pronoun, object pronoun, possessive pronoun and reflexive pronoun. Subject pronoun அப்படின்னு எடுத்துட்டா it comes at the beginning of the sentence. இந்த subject pronoun பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். I, நான், we, நாம், you, நீ, you, நீங்கள், he, அவன், she, அவள், it, அது, they, அவர்கள். இது எல்லாம் subject pronoun. இதில் I, we அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான், நாம் எல்லாரும் இந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். யூ அப்படிங்கிறது வேர்டு நீ, நீங்கள் என்பதை குறிக்கும் சொல். இதை செகண்ட் பர்சன், எனக்கு அடுத்ததான் நீங்கள் தான் இருக்கீங்க, அதனால் அதை செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ, ஷீ, இட், தே. இப்போ நானும் நீயும் சேர்ந்து இன்னொருத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இவங்க தான் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், வி ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், யூ இட் கம்ஸ் ஃபார் செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஹீ, ஷீ, இட் இவை மூன்றும் தேர்ட் பர்சன் சிங்குலர். தே அவர்கள் தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகே சில்ட்ரன், இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு மனசில் பதியணுன்றதுக்காக ஒரு சின்ன ரைம் மூலமாக இதை சொல்லலான்னு இருக்கேன். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க. நான் என்று சொல்ல ஐ என்று சொல்வோம், நீ என்று சொல்ல யூ என்று சொல்வோம், நானும் நீயும் என்று சொல்ல ஐயன் யூ என்போம், ஐயன் யூ என்போம். அவன் என்று சொல்ல ஹீ என்று சொல்வோம், அவள் என்று சொல்ல ஷீ என்று சொல்வோம், அவனும் அவளும் என்று சொல்ல ஹீ அண்ட் ஷீ என்போம், ஹீ அண்ட் ஷீ என்போம். நாம் என்று சொல்ல வி என்று சொல்வோம், அவர்கள் என்று சொல்ல தே என்று சொல்வோம், நாமும் அவரும் என்று சொல்ல வி அண்ட் தே என்போம், வி அண்ட் தே என்போம். அது என்று சொல்ல இட் என்று சொல்வோம், இவை அனைத்துமே சேர்ந்து pronouns என்போம். I and you, he, she and it, we and they என்போம். I and you, he, she and it, we and they என்போம். Object pronoun. The object pronoun takes the place of object noun in the sentence. Children, நம்ம சப்ஜெக்ட் சென்டென்ஸை பற்றி பார்க்கும்போது சப்ஜெக்ட் வந்து பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் வரும், ஆப்ஜெக்ட் வந்து எண்டிங் ஆஃப் த சென்டென்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். நவ் வி ஆர் கோயிங் டு see the possessive pronoun. The possessive pronoun shows the ownership of a noun or the possession of a noun. பெயர் சொல்லினுடைய உரிமை அல்லது உடைமையை இது காட்டுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் தட் மை புக்? இது என்னுடைய புத்தகமா? நோ, தட் இஸ் ஹிஸ் புக். இது அவனுடைய புத்தகம். நம்ம கிளாஸ் ரூம்லாம் கேட்போம் இல்லையா, இது யாருடைய பேனா? ஹூ இஸ் திஸ் பென் அப்படின்னு கேட்போம். இது யாருடைய பேனா? இப்போ யாருடைய, என்னுடைய, உன்னுடைய அப்படின்னு சொல்கிற அந்த உடைமையை சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த பொசசிவ் ப்ரனவுனாக பயன்படுகிறது. Let us practice the pronouns. Look at the picture. A boy has a dog. He takes it to a walk. The he அப்படின்ற pronoun இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ரனவுனாக வருது. The beginning of the
சென்டென்ஸில் தான் சப்ஜெக்ட் ப்ரனவுனை நம்ம யூஸ் பண்ணுறோம். எ மேன் கிவ்ஸ் ஹிம் an ice cream. இந்த சென்டென்ஸில் எ மேன் சப்ஜெக்ட் ப்ரனவுனாக இருக்குது. கிவ்ஸ் ஹிம் அப்படின்ற அந்த ப்ரனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரனவுனாக செயல்படுகிறது. His dog wanted the ice cream. His அவனுடைய. ஸோ அவனுடைய அப்படின்ற வார்த்தை possessive. ஸோ இட் இஸ் a possessive pronoun. A girl has a pen. She wants a paper. A girl அப்படிங்கிறது common noun. She that is a pronoun. ஸோ இது என்ன pronoun சொல்லுங்க? Subject pronoun. A boy gives her the paper. A boy that is a common noun. And her அப்படின்ற வேர்டு that is a object pronoun. Her drawing was nice. Her என்பது அவளுடைய. ஸோ உடையன்னு வந்தாலே that is possessive pronoun. There was a building. It was very tall. பில்டிங்கிறது நவுனு, இட் அப்படின்ற வார்த்தை ப்ரனவுன். இந்த ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய இட் என்ற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரனவுன். ஒர்க்கர்ஸ் பில்ட் இட் ஸ்ட்ராங்லி. இந்த இடத்துல இட் அப்படின்ற வேர்டு ஆப்ஜெக்ட் ப்ரனவுன். குட் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன். பீப்புள் லிவ் இன் இட்ஸ் ஸ்டேர்ஸ். இட்ஸ் அதனுடைய. ஸோ உடையன் வந்தாலே that is possessive pronoun. Good. Let us see all the pronouns through this tabulation. Subject pronoun, object pronoun, possessive pronoun, reflexive pronouns. I, நான். we, நாம், நாங்கள். you, நீ. you, நீங்கள். he, அவன். she, அவள். it, அது. they, அவர்கள். இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் வரக்கூடிய ப்ரொனவுன் வேர்ட்ஸ். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். மீ, எனக்கு. அஸ், எங்களுக்கு. யூ, உனக்கு. யூ, உங்களுக்கு. ஹிம், அவனுக்கு. ஹர், அவளுக்கு. இட், அவைகளுக்கு. தெம், அவர்களுக்கு. இது எல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ப்ரனவுன் வேர்ட்ஸ். பொசசிவ் ப்ரனவுன்ஸ். மை, என்னுடைய. பொசசிவ் அப்படின்னாலே உடைமையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். மை, என்னுடைய. அவர், நம்முடைய. யுவர், உன்னுடைய. யுவர், உங்களுடைய. ஹிஸ், அவனுடைய. ஹர், அவளுடைய. இட்ஸ், அதனுடைய. தேயர், அவைகளுடைய. அடுத்ததா ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். மை செல்ஃப், எனக்காக. அவர் செல்ஃப்ஸ், நமக்காக. நம்ம இங்கே மை செல்ஃப்னு சொல்கிறோம். சிங்குலருக்கு செல்ஃப் அப்படின்னும், ப்ளூரல் ஃபார்ம்ஸ்க்கு அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு அந்த செல்ஃப்ஸ் அப்படின்ற வேர்டை ப்ளூரலுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். யுவர் செல்ஃப், உனக்காக. யுவர் செல்ஃப்ஸ், உங்களுக்காக. ஹிம் செல்ஃப், அவனுக்காக. ஹர் செல்ஃப், அவளுக்காக. இட் செல்ஃப், அவைகளுக்காக. தெம் செல்ஃப்ஸ், அவைகளுக்காக. லெட் அஸ் see
Some example. I am Rini. This is my computer. My father gave it to me. I use this for myself. Underlined word கவனிங்க. I, my, me, myself. I நான், my என்னுடைய, me எனக்கு, myself எனக்காக. ஸோ இந்த வேர்டை நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ இதில் எதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரனவுன், எதெல்லாம் பொசசிவ் ப்ரனவுன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொல்கிறீங்களா? ஐ சப்ஜெக்ட் ப்ரனவுன், மை பொசசிவ் ப்ரனவுன், me object pronoun, myself reflexive pronoun. Good. இதில் பாருங்க வரக்கூடிய அந்த ஐ, மை, மீ, மைசெல்ஃப் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு வரக்கூடிய பர்சனல் ப்ரனவுன்ஸ். We are playing chess. Our coach guided us. We busied ourselves playing chess. The underlined words we, நாங்கள், அவர் எங்களுடைய, us எங்களுக்கு, ourselves எங்களுக்காக, நமக்காக அப்படின்ற இன்னொரு மீனிங்கும் இந்த இடத்துல இருக்கு. ரெண்டு ourselves நமக்காக எங்களுக்காகனு வரும். ஸோ we, our, us, ourselves இது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ஸ். You have a beautiful bicycle. Your father gave you this. You are using this only for yourself. Underlined words கவனிங்க. You, your, you, yourself. You நீ, your உன்னுடைய, you உனக்காக, yourself உனக்காக. இந்த இடத்துல your அப்படின்ற வேர்டு நீ, நீங்கள், உனக்காக, உங்களுக்காக அப்படின்னு வரணும். He drives the car. His uncle gave it to him and he drives it for himself. Underlined word பாருங்க. He, his, him, himself. He அவன், his அவனுடைய, him அவனுக்கு, himself அவனுக்காக. இது தேர்ட் பர்சன் சிங்குலரில் வரக்கூடிய வார்த்தை. She bought a bag. It was her bag. She uses it for herself. She, her, herself. அவள், அவளுடைய, அவளுக்காக. இது தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரனவுன்ஸ். It is a beautiful bird. Its wings had broken. It couldn't fly itself. The underlined words it, its, itself. அது, அதனுடைய, அதற்காக, தனக்குத்தானே அப்படின்ற ஒரு மீனிங்கும் இந்த இடத்துல உண்டு. இது தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரனவுன்ஸ். They have a garden. Their parents built a swimming pool for them and they enjoyed themselves.
the underlined words they, their, them, themselves. they அவர்கள், their அவர்களுடைய, them அவர்களுக்காக, them அவர்களுக்கு, themselves அவர்களுக்காக. இதெல்லாம் தேர்ட் பர்சனில் வரக்கூடிய pronouns words. Now we are going to learn the reflexive pronoun. When the subject and the object of a sentence are the same thing, the reflexive pronoun is used. ஒரு வாக்கியத்தின் எழுவாய் மற்றும் பொருள் ஒரே விஷயமாக இருக்கும்போது பிரதிபலிப்பு பெயர்ச்சொல் அங்கே செயல்படுகிறது. For example, Jane prepared herself the breakfast. இந்த இடத்துல ஜேன்கிற நவுனு ஹர்செல்ஃப் அப்படின்ற வேர்டு யாரை பிரதிபலிக்கிறது? ஜேனை ரிஃப்ளெக்ஸ் பண்ணுறதுனால இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். We bought ourselves a car. நாங்கள் எங்களுக்காக ஒரு கார் வாங்கினோம். We அப்படிங்கிற அந்த நவுனை ourselves ரிஃப்ளெக்ஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். I saw myself in my dream. இந்த சென்டென்ஸில் myself யாரை ரெஃபர் பண்ணுது? I அப்படிங்கிற சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. ஸோ myself is reflexive pronoun. Let us see the tabulation. The reflexive pronoun எப்படி glide ஆகி வந்துச்சுன்னு பாருங்கள். பர்சனல் ஆப்ஜெக்ட் ப்ரனவுனும் கூட செல்ஃப் அப்படின்ற அந்த வேர்டு ஆட் ஆகி வரும்போது நமக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் கிடைக்குது. ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் மீ, யூ, ஹிம், ஹர், இட் இதெல்லாம் சிங்குலர் வேர்ட்ஸ். இந்த சிங்குலர் வேர்ட்ஸ் கூட செல்ஃப் ஆட் ஆகி வருது. அஸ், யுவர், தெம். இந்த ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கூட செல்ஃப்ஸ் அப்படிங்கிற வேர்டு ஆட் ஆகி வரும்போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனில் என்னவா சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்ப்போம். மீ ப்ளஸ் செல்ஃப், மை செல்ஃப். யூ ப்ளஸ் செல்ஃப், யோர் செல்ஃப். ஹிம் ப்ளஸ் செல்ஃப், ஹிம் செல்ஃப். ஹர் ப்ளஸ் செல்ஃப், ஹர் செல்ஃப். இட் ப்ளஸ் செல்ஃப், இட் செல்ஃப். அஸ் ப்ளஸ் செல்ஃப், அவர் செல்ஃப். Your plus selves, yourselves. Them plus selves, themselves. உங்களுடைய பார்வைக்காக இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனை கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ரியா பின்சஸ் மேரி. ரியாங்கிற நவுன் மேரி அப்படின்ற நவுனும் வேறு வேறையாக இருக்குது. இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ரியா பின்சஸ் ஹர்செல்ஃப். இங்கே ஹர்செல்ஃப் அப்படின்ற வேர்டு யாரை ரெஃபர் பண்ணுது? ரியாவை ரெஃபர் பண்ணுது. ஸோ ரியா பின்சஸ் ஹர்செல்ஃப்ங்கிறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். த டாக் பைட்ஸ் வினோ. இங்கே டாக்ங்கிற நவுன் இருக்குது. வினோ, இந்த பாயோட நேம் வினோ. வினோன்ற நவுன் இருக்குது. ஸோ இந்த டாகும் வினோவும் வேறு வேறு நவுனாக இருக்கிறதுனால இது ரிஃப்ளெக்சிவில் வர முடியாது. த டாக் பைட்ஸ் இட் செல்ஃப். இந்த டாக்ன்ற நவுன் இருக்குது. இந்த இட் செல்ஃப் யாரை ரெஃபர் பண்ணுது? இந்த டாகை ரெஃபர் பண்ணி வரதுனால இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். த பாய் சீஸ் த கேர்ள். பாய்ங்கிற நவுனும் கேர்ளுங்கிற நவுனும் வேறு வேறு இருக்குது. இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனில் வராது. த பாய் சீஸ் ஹிம்செல்ஃப். ஹிம்செல்ஃப் அப்படின்ற வேர்டு பாயை ரெஃபர் பண்ணி வரதுனால த பாய் சீஸ் ஹிம்செல்ஃப்ங்கிறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன்னு சொல்கிறோம். சிந்தியா டேக்ஸ் பேத் ஹர்செல்ஃப் எவ்ரி மார்னிங். இந்த சென்டென்ஸில் ஹர்செல்ஃப்ங்கிற வேர்டு சிந்தியாவை ரெஃபர் பண்ணி வருது. ஸோ herself is reflexive pronoun. I taught myself to play guitar. ஐங்கிற நவுனை ரெஃபர் பண்ணக்கூடிய வேர்டு எது? myself.
So myself is reflexive pronoun. Sita wrote all the songs herself. Sita herself. இதில் herself யாரை மென்ஷன் பண்ணுது? சீதாவை மென்ஷன் பண்ணி வருது. So herself is reflexive pronoun. The baby cried itself to sleep at night. The babyங்கிற வேர்டு noun. இது ஒரு காமன் நவுன். ஸோ அது மேலும் இல்லை ஃபீமேலும் இல்லை, அதனால் அந்த இடத்துல நம்ம இட் செல்ஃப்ன்ற வேர்டை கொடுத்துருக்குறோம். த பேபி இட் செல்ஃப் டு ஸ்லீப் அட் நைட். த பேபி ரெஃபர் பண்ணக்கூடிய வேர்டு இட் செல்ஃப். இட் செல்ஃப் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். ராமு பாட் எ நியூ கார் ஃபார் ஹிம்செல்ஃப். த ஹிம்செல்ஃப்ன்ற வேர்டு யாரை ரெஃபர் பண்ணுது? ராமுவை ரெஃபர் பண்ணி வருது. ஸோ himself is reflexive pronoun. Choose the correct reflexive pronoun. Each morning I brush my teeth and stare dash the mirror. Which one is the correct answer? Myself. Each morning I brush my teeth and stare myself the mirror. Dad and I painted the trailer. இதில் எது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா வரும்? myself, himself, itself, ourselves. Dad and I வந்ததுனால plural form ourselves. Good. The children made holiday decorations by children. That is a plural noun. So இந்த இடத்துல என்ன வரும்? themselves. Good. Paul copies his friend's homework instead of doing it. The answer, himself. Please make dash at home while you wait. Please make yourselves at home while you wait. Good. Complete the sentence with correct reflexive pronoun. கீழே கொடுத்துருக்குற அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. myself, yourself, himself, herself, itself, ourselves, themselves, yourselves. I like dash. I like myself. She put dash into the trouble. She, third person singular. Herself. Good. Teachers teach dash a new lesson every day. Teachers, plural form. Yes, themselves. Teachers teach themselves a new lesson every day. The machine will destroy dash once its task is done. The machine, third person singular. So itself. Good. You made it harder for dash. The answer is yourself. Good. It is the first day at school. The answer is true. All the children are coming only by bus. The answer, false. There are many children outside. Yes, the answer, false. She hold her
mom's hand very tight. The answer is true. Teacher smiles at Rani. Yes, the answer is true. Okay, children. Thank you.